இந்த ஒரு 80,000 இருக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க. ஏதாவது என்ன கேளுங்க, நான் இன்னும் ஏதாவது மெடிக்கல் என்ன கேளுங்க நான் பண்ணுறேன். அவங்கள பார்க்க தான் வந்தேன், நல்லா ஆயிடுங்க. யாரா நீ தம்பி? யாரா நீ? பெருமையா இருக்கு தம்பி. அந்த அம்மா பேரு பிந்து கோசா. நான் இப்பதான் வீடியோ போட்டிருந்தேன். என்னது ரஜினி சார்ட்ட, கமல் சார்ட்ட, சத்யராஜ் சார்ட்ட அந்த அம்மா போன் பண்ணாங்களா? ரெஸ்பான்ஸே இல்லையாமா. கேஆர் விஜய் அம்மா கிட்ட வந்து மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்காரு அவரோட ஹஸ்பண்ட். ஒரு நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க, ஒரு அடிமட்ட நடிகை இல்ல ஒரு காமெடி நடிகர், பெரிய பெரிய நடிகர் இல்ல, அந்த அளவுக்கு சின்ன நடிகர்னு வச்சுக்கோங்க. நாங்க வந்து படம் பாக்குறதுனால எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. நடிகர்களுக்கு சொல்றேன் இதை. நீங்க என்டர்டைன்மெண்ட்க்கு நடிச்சு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க. நாங்க வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு பாக்குறோம். இப்பெல்லாம் போன் இருக்கு, நாங்க போன்லயே பாத்துட்டு போயிடலாம். இருந்தாலும் நாங்க தியேட்டர் வந்து பாக்குறோம்னா உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அது. எங்களாலதான் நீங்க பெரிய நடிகரே ஆகுறீங்க. நாங்க ரசிச்சு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாக்குறதுனாலதான். அப்போ நீங்க திரும்பி எங்களுக்கு செய்ய வேண்டாம். உங்க சக நடிகர் யாராவது கஷ்டப்படுறாங்க, நோய் நொடியோட இருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாலா எல்லாம் பெரிய நடிகரும் இல்ல, பெரிய கோடீஸ்வரனும் இல்ல. சார் லாரன்ஸ் அண்ணன் எவ்வளவு பெரிய பெருமை விஷயம். பாலா தம்பி, ஹேட்ஸ் ஆஃப்டா, சூப்பர்டா தம்பி, பெருமையா இருக்கு. ஓடி வந்து இந்த 80,000 கொடுத்தது கடலை விட பெருசு, பெரிய உதவி. நான் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றேன் பாலா. ஷகிலா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷகிலா அம்மா.